Hello friends, vanakkam and welcome to Yummy Chilli. நான் ஷாலினி. இன்னைக்கு வீடியோல மலாய் சிக்கன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மலாய் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி நம்ம வந்து சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். நான் வந்து ஹோம்மேட் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது நம்ம வந்து பால் ஆடை, அதுதான் ஆக்சுவலாக ஹோம்மேட் ஃப்ரெஷ் க்ரீம். ஆல்ரெடி சாக்லேட் மூஸ் ரெசிபியில் அந்த பால் ஆடையை வந்து எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த லிங்க்கை வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்ல க்ரீமியான இந்த மலாய் சிக்கன் கறி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மலாய் சிக்கன் கறி செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட்டு சிக்கனில் மசாலாஸ் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கிரேவி செஞ்சு ஆட் பண்ண போகிறோம். சப்பாத்தி, நான், பரோட்டா, தோசைக்கெல்லாம் அட்டகாசமான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் இது. ஃப்ரைட் ரைஸ், பிரியாணிக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அது செய்கிறதுக்கு வந்து நம்ம 850 grams ஆஃப் சிக்கன், அதாவது 3/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூட 850 கிராம் சிக்கனை வந்து நான் இந்த மாதிரி கழுவி எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்தை அரைச்சி அதோட விழுது வந்து 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம கிரேவி செய்வோம். எப்போவுமே வந்து இந்த சிக்கன்லாம் நம்ம கை வச்சு இப்போ செய்கிறப்போ அந்த கையில் உள்ள சூட்டுக்கு நல்லா வந்து ஃப்ளேவர் உள்ளே இறங்கிடும். ஸோ இது வந்து 1 மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கல, வெளியே தான் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மலாய் கிரேவி செய்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 4 வந்து இதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த மசாலாலாம் நல்லா உள்ளே வந்து இறங்கியிருக்கும் இந்த சிக்கனில். ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அந்த எண்ணெயில் வந்து இந்த சிக்கன் ஃபுல்லாக போட்டு நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து டீப் ஃப்ரை கூட பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சிக்கனும் வந்து நல்லா வெந்திருக்கும் இப்போ. ஸோ இப்போ வந்து நம்ம அதை எடுத்துகிட்டு அதே பேனில் இல்லை இன்னொரு பேனில் வந்து திருப்பி கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 3 கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். அப்புறம் இந்த வெங்காயத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் நல்லா. இந்த ரெசிபிக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்ல ஃப்ளேவர் இருக்கும். தக்காளியும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். இந்த வெங்காயம் தக்காளி இது வதங்கிறதுக்காக தான் இந்த சால்ட் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சிக்கனில் போட்டிருக்கிறது கரெக்டாக இருந்தது அதுக்கு. இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள். காரம் உங்களுக்கு இன்னும் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறோன்றனால இந்த காரம்லாம் வந்து தெரியாது, மைல்டாக தான் இருக்கும். உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டு நல்லா அந்த மசாலா வந்து ஃப்ரை பண்ணிடுங்க. அந்த ரா ஸ்மெல், பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ வந்து இந்த மசாலா வந்து கொதிக்கிட்டோம், நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போட்டோம். இது வந்து ஹோம்மேட் ஃப்ரெஷ் க்ரீம், அதாவது ஒன்றுமே இல்லைங்க, நம்ம பாலாடை கலெக்ட் பண்ணுறோம்ல அதுதான். இது ஒரு 5-6 நாள் இருக்கும் நான் வந்து இந்த பாலாடை கலெக்ட் பண்ணது. இந்த பாலாடை வந்து எவ்வளோ இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து 250 ml ஆட் பண்ணும், அதாவது 1/4 லிட்டர் அளவுக்கு நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம வந்து பீட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது டெய்லியும் நம்ம பால் காய வைக்கிறப்போ அது ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சிட்டோம்னா பால் ஆடை வந்து நிறைய ஃபார்ம் ஆகிருக்கும்.
அது வந்து ஆறுனதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆடையே வந்து நல்லா திக்காக இருக்கும். அதுலேயும் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நிறையா ஆடை வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அது அப்படியே மேலாக நீங்கள் வந்து அந்த ஆடையை கலெக்ட் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் திருப்பி வச்சிடணும். நீங்கள் எவ்வளோ க்ரீம் நமக்கு வேணுமோ அது சேர்கிற வரைக்கும் நீங்கள் வந்து இதே ப்ராசஸ் கண்டினியூ பண்ணலாம். பால் ஆடையை நம்ம கலெக்ட் பண்ணுற பாக்ஸ் வந்து எப்போவுமே ஃப்ரிட்ஜில் தான் இருக்கணும். நம்ம கரெக்டாக அந்த ஆடை எப்போ வந்து கலெக்ட் ஆகிருக்கோ அதை எடுக்கிறப்ப மட்டும் வெளியே எடுத்துட்டு திருப்பி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஸோ இப்போ இந்த மசாலா வந்து பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு கொதி வந்துருச்சு. இப்போ அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் நம்ம இதோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சிக்கனை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா மூடி வச்சு கொதிக்க விடுறேன் சிம்மில் வச்சுட்டு. ஸோ அப்போ தான் இதோட ஃப்ளேவரும் நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் வந்து நல்லா அந்த கிரேவியோடு வந்து மிங்கிள் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி வந்து ஹோம்மேட் ஃப்ரெஷ் க்ரீம்ன்றது இது தான். நம்ம அமுல் ஃப்ரெஷ் க்ரீம்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். பட் வெளியே வாங்குகிற ஃப்ரெஷ் க்ரீம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். சும்மா ஒரு 2 நிமிஷத்தில் கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் கொஞ்சம் பிரிஞ்சு வந்துடும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை தான். ஸோ நம்ம நார்த் இந்தியன் டிஷ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் டாப்பிங்ஸ்க்கு இந்த கஸ்தூரி மெத்தின்னு சொல்லுவாங்கள்ல, இதை ஆட் பண்ணுவாங்க. வீட்லேயே செஞ்சு நான் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நம்ம வச்சுக்கிட்டோன்னா அப்பப்போ இந்த மாதிரி சிக்கன்லாம் ஹீட்டுன்றனால இந்த வெந்தயக்கீரை ஆட் பண்ணுறப்போ இதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுன்றதுக்காக தான் இந்த நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறது, அப்புறம் இந்த வெந்தயக்கீரை ஆட் பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டைலில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட மலாய் சிக்கன் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கார்னிஷிங்க்கு இந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீமியான இந்த சிக்கன் வந்து சப்பாத்தி, நான், பரோட்டா, அப்புறம் தோசை, ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த சிக்கன் எப்படி இருந்ததுன்னா நல்ல க்ரீமியான ஒரு கிரேவி, அதுக்கப்புறம் ஒரு பைட் வைக்கிறப்போ லைட்டாக ரோஸ்டான அந்த சிக்கன், அதுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா ஜூஸியான அந்த சிக்கன். ஸோ சீரியஸ்லி வந்து உங்களுக்கு செம்மையாக இருந்தது இந்த ரெசிபி. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எம்மி சில்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். ஆரோக்கியமான உணவை அறுசுவையோடு சாப்பிடுங்க. தேங்க்யூ.